வணக்கம் சகோதர சகோதரிகளே. நான் உங்களோட சுஜாதா கதைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மெசேஜ் சொல்ல போறேன். அது என்ன என்று சொன்னா, இப்பொழுது பார்த்தீங்கள் என்று சொன்னா, ஆன்லைன்ல நெறைய திருடர்கள் வந்து விட்டார்கள். சரியா? அந்த திருடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, நம்முடைய பர்சனல் டீட்டெயில்ஸை எப்படியாவது ஒரு வகையில தெரிந்து கொண்டு, பிறகு அதன் மூலமாக நமக்கு ஒரு மெசேஜுகளை அனுப்புகிறார்கள். என்னவென்று சொன்னா, ஒரு பேங்கை பற்றியதோ, உங்களுக்கு தெரியாம இவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆயிட்டிருக்கு. பிறகு இது உங்களோட அமௌண்ட் இல்ல. நீங்க உங்களோட அமௌண்ட் இல்லை என்று சொன்னா, நீங்க எனக்கு திருப்பி அனுப்பணும். இப்படியான ஒரு மெசேஜுகள். அப்படி இல்லை என்று சொன்னா, உங்களுக்கு இவ்வளவு 1,00,000 விழுந்திருக்கு. உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு. அப்படி என்று அனுப்புகிறார்கள். அப்படி இல்லை என்று சொன்னா, நீங்க ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு நேரத்தில கடனுக்காக ஒரு லோன் ஆப் ஏதாவது நீங்க டச் செய்திருப்பீங்க. சரி, ஏதாவது லோன் என்று போடுறாங்களே, சரி என்னதான் என்று பார்ப்போம் என்ற டீட்டெயில்ஸ்க்காக தட்டியிருப்பீர்கள். அப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவோ ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீர்கள். அதன் வாயிலாக திருட்டு உங்களோட டீட்டெயில்ஸை எல்லாம் எடுத்துக்கொண்டு, பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, "ஓ! இவங்களுக்கு லோன் தேவைப்படுது போல. பிறகு நாங்க 5,00,000 கொடுக்குறோம், 6,00,000 கொடுக்குறோம்" என்று சொல்லி லோனு தரோம் என்று சொல்லி ஒரு மெசேஜுகளை அனுப்புகிறாங்க. பிறகு அதை தே நாம என்ன நினைப்போம், சரி ஏதோ ஒரு 5,00,000 6,00,000 கொடுக்குறாங்கள் தானே, பிறகு என்ன என்று தான் பார்ப்போமே என்று சொல்லி நாம் அதை கிளிக் செய்வோம். சரியா? பிறகு அவங்க அதன் வாயிலாக கஸ்டமர் கேர் போல பேசி, சரி உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறோம். சரியா? பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் தாரோம். அதுக்கு நீங்க இவ்வளோ பணம் கட்ட வேண்டி இருக்கும். சரியா? பிறகு இது எல்லாம் உங்களுக்கு பணம் உங்களுக்கு ரூ. 5,00,000 கிடைக்கும். நீங்க அந்த அளவுக்கு பெரிய ப்ரூஃப் ஒன்றும் குடுக்க தேவையில்ல. அப்படி இப்படி என்று சொல்லி உங்கள எப்படியாவது பிரைன் வாஷ் செய்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உங்களோட பணத்த பறிச்சு கொள்ளுவாங்க. கடைசியில லோனும் கிடைக்காது. பிறகு ஒன்றுமே இருக்காது. ஸோ இந்த சூழ்நிலையில என்ன சொல்லணும் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஒவ்வொரு மெசேஜ் வரும்பொழுதும் அதில உள்ள லிங்கை தயவு செய்து நீங்கள் தொடவே கூடாது. சரிங்களா? ஏனென்று சொன்னா, அது அதில உள்ள லிங்க் மூலமாக தான் நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் திருடப்படுகின்றன. ஸோ, அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வர எந்த மெசேஜா இருந்தாலும் சரி, ஃப்ரீ ஆஃபர்ஸ், லோன், பேங்க்ல இருந்து வர மெசேஜ்களா இருந்தாலும் சரி, அல்லது கேஒய்சி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சரியா இல்லை, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த லிங்கின் வாயிலாக அனுப்பவும் என்று எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க. ஆனா, நீங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, ரொம்ப உஷாரா இருக்கணும். நீங்க டைரக்ட்டா போயி உங்களோட பேங்க்ல அங்கே போய் அவர்களிடம் கதைச்சு, பிறகு உங்களோட டீட்டெயில்ஸை நீங்க சொல்றது தான் சரி. இந்த மெசேஜ் வாயிலாக யார் ஃபோன் செஞ்சாலும் சரி, பிறகு உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டாலும் சரி, ஓடிபி கேட்டாலும் சரி, யுபிஐ நம்பர் கேட்டாலும் சரி, எதுவும் நீங்க தர இயலாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். பிறகு பார்த்துக்கொள்ளுங்க மக்களே. இது நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸா குடுக்குறேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்ல தெரியறது எல்லாமே எனக்கு வந்த மெசேஜ். எனக்கு வந்த மெசேஜ்கள எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக குடுத்துருக்கிறேன். சரிங்களா? வந்த உடனே அதை மேலோக்கமா பார்த்து ப்ளாக் செஞ்சு விடவும். எந்த ஒரு லிங்க்கையும் கையால தொட்டு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது? டச் செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? சரி. நடுவுல ஒரு சின்ன சின்ன பிராணிகளுடைய சவுண்டு கேட்டிருக்கும். வேற ஒன்றும் இல்ல. எங்களோட வீட்டு பிராணிகள் தான். சரிங்களா? சரி மக்களே. தேங்க் யூ ஸோ மச். இதை கொஞ்சம் உஷாரா இருந்து நம்மளை நாம பாதுகாத்துக் கொள்வோம். சரிங்களா? தேங்க் யூ.